ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேம் இருக்கக்கூடிய டாபிக் உற்பத்தி அப்படின்ற டாபிக். ஓகேவா? உற்பத்தினா என்னென்னா ப்ரொடக்ட்டு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொடக்ட் பண்ணுறத உற்பத்தி மேனுஃபேக்சர் மூலமாக ஃபேக்ட்ரி போயிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு உற்பத்தி செய்யதான் உற்பத்தி. ஓகேவா? இதெல்லாம் டாபிக் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். உற்பத்தி என்ன, அதோடைய பொருள், உற்பத்தி என்னுடைய பொருள், அதோடைய வகைகள், அதுக்கான காரணி, அதோட சிறப்பியல்புகள், இதை பற்றி தான் இதை லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கரும்புலேருந்து எப்படி சர்க்கரை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரும்பு அறுவடை பண்ணிவிட்டு அதை ஃபேக்ட்ரிக்கு போகும். லாரி லோடாக எடுத்துன்னு போவாங்க, பார்த்துருப்பீங்க. அதை லோடாக எடுத்துன்னு போய்ட்டு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து என்ன கொண்டு வராங்க, சர்க்கரையை கொண்டு வராங்க. புரியுதா? சர்க்கரை எப்படி கிடைக்குதுன்னா கரும்புலேருந்து தான் கிடைக்கிது. அது டேரெக்டாக கிடைக்காம ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பிளேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம்னா ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை. ஓகேவா? வாங்க, ஒரு டைலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ சொன்ன கரும்புலேருந்து ரெடி பண்ணுறது. கரும்பு அப்படின்றது என்ன பயிர்னா ஒரு உணவு பயிர். உணவு பயிர் சாப்பிட்றதுக்காக விவசாயம் பண்ணுற பயிர் தான் உணவு பயிர். புரியுதா? இது விவசாயம் பண்ணுறது மூலமாக விளைவிக்கப்படுது. இதை நம்ம முதன்மை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். முதன்மை ப்ரைமரி. ஓகேவா? எவ்வாறு விளைவிக்கப்பட்ட கரும்பிலிருந்து சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்கிறோம். அந்த கரும்பை லோடாக கட்டிட்டு டிராக்டர்லேயோ மாட்டு வண்டிலையோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க. அங்கே இருந்து அப்படியே கரும்பாலைக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கரும்பாலையில் இயந்திரங்கள் மிஷினை வச்சு அதை சர்க்கரையாக மாற்றுறாங்க. இது இரண்டாம் நிலை உற்பத்தி சொல்கிறோம். அதாவது முதல் நிலை இது முதன்மையானது, நம்ம கரும்பு பயிர் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது. அதை விளைவித்த அந்த கரும்பை சர்க்கரையில கொண்டு போய் சர்க்கரையாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அது செகண்டரி, இரண்டாம் நிலை உற்பத்தி. அப்போது இங்கே சர்க்கரை ஆலை தான் இரண்டாம் நிலை உற்பத்தி நிலையம் சொல்கிறோம். அதுக்கு பிறகு சர்க்கரை ஆலைகள் கரும்பிலிருந்து தயாரித்த அந்த சர்க்கரையை விற்பனை கூட சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு அனுப்புவாங்க. அதை நம்ம பெற்றுக்கொண்ட சர்க்கரை நல்ல முறையில் பயன்படுத்திக்க ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பொசிஷன் கொண்டு கன்சியூமரான நமக்கு நுகர்வோர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதை மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஒரு சர்க்கரையை பேக் பண்ணி நமக்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கன்சியூமர்கிட்ட. இதை தேர்ட் ஸ்டேஜ், டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறக்கூடிய விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவை நிறைவேற்றும் சேவை துறைகளாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள், இது எல்லாமே சேவை துறை நிறுவனங்கள் என்று சொல்லலாம். இதை மூன்றாம் நிலை உற்பத்தின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் நிலைனா நமக்கு நுகர்வோர்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொடுக்கறது தான் மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேவா? அப்போ உற்பத்தி அப்படின்றது என்னென்னா, மூலப்பொருட்களை மாற்றமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி முழுமையாக்கும் ஒரு செயல். கொஷின் கேட்பாங்க, உற்பத்தினா என்னென்னா ப்ரைமரி சோர்ஸை அதை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி நம்ம யூஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ஆக்ஷன் செயல் தான் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். இதேபோல் கரும்பு, ஆலை, இயந்திரம், தொழிலாளர்களுடைய உழைப்பு, இது எல்லாமே உற்பத்தி செய்வதற்கான உள்ளீடு, இன்புட். இதெல்லாம் இன்புட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரையை அவுட்புட்டாக கிடைக்கிறது. புரியுதா? இன்புட்னால் நம்ம உள்ளே கொடுக்குறது. கரும்பு, ஆலை, இயந்திரம், தொழிலாளர் உழைப்பு, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அது சர்க்கரையை வெளியிட வருது. புரியுதா? அப்போது உற்பத்தி அது உதவுகிற நிறைய காரணிகள் இருக்குது. என்ன, நிலம், அதுக்கேற்ற உழைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதோடைய அமைப்பு, இல்லை நிறுவனம், இது எல்லா சிறப்பிலை பற்றி தான் இந்த லெசனுக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம், ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கல் லெவலில்
உற்பத்தி நுகர்வு இந்த ரெண்டுமே, அதாவது ப்ரொடக்ட்டு கன்சியூம், இந்த ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. அதே போல் எப்படி உற்பத்தி நுகர்வு முக்கியமானதோ அதே போல் உற்பத்தியாளர்களும் நுகர்வோர்களும். உற்பத்தியாளர் நுகர்வோர் ரெண்டுக்கு இடையில் காணப்படும் சிறந்த செயலாற்றல் என்னென்னா, ஒரு திறன்மிக்க நல்ல பொருட்களை தயாரிப்பை உறுதி செய்கின்றன. ஒரு ப்ராடக்ட் மிக ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக 2 பேருடைய செயலாற்றல் தான் இருக்குது. இந்த 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய இடைவினை ஆற்றல் ஒரு நுகர்வோரை உற்பத்தியாளரின் வாடிக்கையாளர் வழங்குனர் இந்த 2 வகைகளை செயல்பட வைக்கும். அதாவது உற்பத்தியாளர்கிட்டிருந்து ஒரு பொருளை வாங்குவராகவும் உற்பத்தியாளருக்கு ஒரு பொருளை கொடுப்பவராகவும் இந்த நுகர்வோர் இருக்கிறார். நுகர்வோர் அப்படின்றது ஒரு பொருளை வாங்குபவர் மட்டும் கிடையாது, அந்த பொருளை வழங்குபவராகவும் இருக்கிறார். புரியுதா? அப்போது நுகர்வோர் நமக்கு பயனளிக்கக்கூடிய பொருளை பெரும் வேலையில் நம்ம யூஸ் ஆகிற மாதிரி பொருளை கொடுக்குற அந்த வாங்குகிற டைமில் அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளரும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை பெறுகிறார். இப்போ ஒரு பொருளை ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அங்கே கொடுத்து தான் அந்த பொருளை வாங்குகிறாங்க. அப்போ 2 பேருக்குமே ஒரு லாபகரமான இதுவாக தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த 2 பேருமே என்ன சொல்கிறாங்க? உற்பத்தியாளர் தாம் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அளிக்கின்ற உள்ளீடுகளுக்கு ஏற்ற விலையை அளித்து சமன் செய்கின்றனர். அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு பொருளை உருவாக்கத்துக்கு, ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு உற்பத்தியாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெளியீடுக்கான ரேட்டும் அமையும். புரியுதா? ஃபஸ்ட்டு உற்பத்தியோட பொருள் பார்ப்போம். பொருள் என்ன சொல்கிறாங்க பாரு, நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக, அதாவது கன்சியூமருடைய யூசஸுக்காக ஒரு மூலப்பொருளையும் மூலப்பொருள் இல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து, அதாவது ஒன்று சேர்த்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல்பாடு தான் உற்பத்தி. என்ன கொடுத்துருக்காங்க? மூலப்பொருள் இல்லாதவற்றை ஒன்றிணைத்து, வெறும் மூலப்பொருளை மட்டும் இல்லாமல் மூலப்பொருள் இல்லாமல் மற்ற சோர்சஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் உற்பத்தின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொருவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறந்த சேவையாகவும் ஒரு மதிப்பையும் அளிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. பயன்பாட்டின் வகைகள். இப்போ பயன்படுத்தக்கூடிய வகைகளை பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. அது குறிப்பிட்ட வகைகளை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வடிவ பயன்பாடு. ஒரு விளைபொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு அதிகமாகும். மிகுதினா அதிகம். ஒன்றில் காட்டன் ட்ரெஸ் ரெடி பண்ணுறோன்னா அந்த காட்டன்லேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விளைபொருள், அந்த பருத்தியை வச்சு தான் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறோம். புரியுதா? டெஃபினேஷன் பார்க்காம இதை பாருங்கள். விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகளை உருவாக்கப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கின்றன. உண்மைதானே? ட்ரெஸ்ஸு போனோன்னா அந்த பருத்தியை அறுவடை பண்ணிவிட்டு அதுலேருந்து பஞ்சை வெளியிட்டு அதுக்கேற்ற மாதிரி நூல் நெய்ச்சி ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறோம். அப்போது அந்த விளைபொருளுடைய வடிவம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றப்படும்போது, அந்த வடிவம் மாற்றும்போது அதன் பயன்பாடும் அதிகரிக்கும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இடப்பயன்பாடு. இடப்பயன்பாடுனா ஒரு விளைபொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்போ அதன் பயன்பாடு அதிகரிக்கும். உதாரணமாக அந்த அரிசி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ அரிசி ஒரு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகிறப்போ அதோட தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கின்றன. அரிசி அப்படின்றது ஒரு விளைபொருள். இந்த விளைவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொண்டு போகிறப்போ அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவை பயன்பாடு அதிகரிக்கும். புரியுதா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட பயன்பாடு தேவைப்படும். அதுக்கு போக்குவரத்து மிக முக்கியமாக ஒரு இடமா இருக்குது. புரியுதா? கால பயன்பாடுனா எதிர்கால தேவைக்காக நம்ம இப்போ சேவ் பண்ணுற எதிர்கால சேமிப்பு கிடங்கு ஸ்டோரேஜ் பண்ணுறல, அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற ப்ளேஸ். நுகர்வோர்களாக கன்சூமர் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய உணவு, நெல், கோதுமை இதெல்லாம்
சேமித்து வைக்கிறனால அது தேவையும் பயன்பாடும் மிகுதியாகின்றன. இப்போ அரிசி நெல் எல்லாமே அறுவடை பண்ணிட்ட பிறகு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தேவைக்கு எந்த டைம் அந்த தேவையோ அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த உற்பத்தி அப்படின்ற சொல் பண்ணால் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருளையும் சேவைகளையும் உருவாக்குவதில் குறிக்கின்றது. அதாவது பயன்பாட்டை உருவாக்குவது தான் உற்பத்தி. அதாவது ஒரு யூஸ் அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வச்சு இருந்தால் ஒரு யூசஸ் அங்கே இருக்கும். இந்த இடத்துல பயன்பாடு அப்படின்றது என்னென்னா நம்முடைய தேவையும் விருப்பத்தையும் நிறைவு செய்வது தான் பயன்பாடு. இந்த பயன்பாடு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தாரு வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ 3 வகையும் மேலே பாட்டில் அது இது முக்கியமானது. நம்முடைய இந்தியாவில் பண்ணால் என்ன பொருளாதாரம்னா கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் என்னென்னா ப்ரைவேட்டு அண்டு கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து செயல்படக்கூடியது தான் ப்ரைவேட். அதாவது மிக்சடு எக்கானமி சொல்கிறாங்க. மிக்சடு அப்படின்னா கலப்பு. ப்ரைவேட் செக்டாரும் கவர்மெண்ட் இதுவும் சேர்ந்து செயல்படக்கூடியது தான் கலப்பு பொருளாதாரம் சொல்கிறோம். புரியுதா? உற்பத்தியோட வகைகள் பார்ப்போம். உற்பத்தி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 3 வகை என்னென்னா முதன்மை, 2ஆம், 3ஆம் நிலை என்ன சொல்லி 3 நிலைகள் பார்ப்போம். முதன்மை நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா விவசாயம். ப்ரைமரி என்ன சொன்னால் அது விவசாயம்தான். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இது விவசாயம் பண்ணுற டிபார்ட்மெண்ட் உற்பத்தி சொல்கிறாங்க. புரியுதா? இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலை முதன்மை நிலை அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைமரி செக்டார் சொல்லலாம். இந்த இடத்துல அதிகமாக எங்கே சொல்லுவாங்கன்னா விவசாயம் தான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காடுகள் எல்லாம் பாதுகாக்கிறது பற்றியும், மீன் பிடிக்கிறது, சுரங்கத் தொழில், எண்ணெய் வளங்கள் பிரித்தெடுக்குது, இது மாதிரி எல்லாமே இந்த முதன்மை அந்த ப்ரைமரி செக்டாரில் வரும். இந்த செயல்பாடுகள் எல்லாமே மேற்கொள்வதற்கு ஒரு ஃபேக்ட்ரி, பூமியில் மேற்பரப்பிலிருந்து ஆழ்கடலிலிருந்து இயற்கை வளங்கள் எல்லாம் பிரிக்கப்படுகின்றன. இந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பூமி மேற்பரப்பில் ஆழ்கடலுக்கு நேச்சுரலாக இருக்கிற வளங்களை பிரிக்கிறதுக்காக நிறைய ஆழ்துளைகிறது மாதிரி ரெடி பண்ணுவாங்க. புரியுதா? சுரங்கத் தொழில், காடு, விவசாயம் இது முதன்மை நிலைக்கான இது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 2ஆம் நிலை. 2ஆம் நிலை அப்படின்றது என்னென்னா இப்போ முதன்மை நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஒரு புதிய உற்பத்தி பொருளாக மாற்றக்கூடிய செயல்பாடு தான் 2ஆம் நிலை சொல்கிறோம். அதாவது முதன்மைனா கரும்பு ஆலையை கரும்பு ரெடி பண்ணுறாங்க. கரும்பை எங்கே எடுத்து போனாங்க? ஆலைக்கு கொண்டு போனாங்க. அந்த இடத்துல ஆலை அப்படின்றது 2ஆம் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அது தொழில்துறை உற்பத்தின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடியது தான் 2ஆம் நிலை. மாவுலேருந்து ரொட்டி ரெடி பண்ணுறது, இரும்பு தாளிலிருந்து பயன்படுத்துகிற மாதிரியா பொருட்களை ரெடி பண்ணுறது, மேனுஃபேக்சர் கம்பெனிஸ், சக்கரை வண்டி, ட்ரெஸ்ஸு, கெமிக்கல் இதெல்லாம் ரெடி பண்ணுறது. அதே போல் இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள், கட்டட பணிகள் எல்லாமே 2ஆம் நிலை தொழிலில் வரக்கூடியது தான். இந்த எக்ஸாம்பிளை நல்லா பார்த்துது, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த பொறியியல் கட்டுமான ராக்கெட் ரெடி பண்ணுறதுலாம் பாருங்கள். பருத்தி தொழிற்சாலை இதான். நெக்ஸ்ட் டெரிட்டரி, அதாவது இது 3ஆம் நிலை. 3ஆம் நிலை அப்படின்றது உற்பத்தி பொருட்களை சேகரித்து பரிமாற்றம் செய்கிறது தான் 3ஆம் நிலை. ஃபஸ்ட்டு முதன்மை நிலை என்ன சொன்னேன்? ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. உற்பத்தி செஞ்ச பொருளை பயன்படுத்துகிற மாதிரி பொருளாக மாற்றுறது 2ஆம் நிலை. 2ஆம் நிலை இருக்கக்கூடிய பொருளை சேகரித்து கலெக்ட் பண்ணி அதை பரிமாற்றம் செய்யுது. இது சேவை துறை உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதர உற்பத்தி பொருளை தொழில்துறை நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் டேட்டா கொடுக்குது. இப்போ வணிகம், வங்கி, காப்பீடு எல்லாமே, போக்குவரத்து எல்லாமே, அரசுடைய நிறுவனங்கள் எல்லாமே சேவைத்துறை மூலமாக உற்பத்தி நிறுவனங்களாக விளங்குகின்றன. கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே என்னது
ஒரு உற்பத்தி நிறுவனம் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, செயல்பட்டு வருது. எக்ஸாம்பிள் விட்டுறாங்க பாருங்கள். பருத்தி, இதை முதன்மை துறை சொல்கிறாங்க. பருத்தி தொழில் 2ஆம் நிலை, ஆடை உற்பத்தி 3ஆம் நிலை. புரிஞ்சுதா? முதன்மைனா பருத்தி ரெடி பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி செஞ்ச கோயில பருத்தி தொழில் 2ஆம் நிலைக்கு அனுப்பி அதுலேருந்து ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி அதை விற்பனை பண்ணுறாங்க. இது 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லுவோம். இரும்புத்தாடு அதே போல் இரும்புத்தாடு எங்கே பண்ணுறாங்க? இரும்பு தொழில் அனுப்பி அங்கேருந்து ஒரு பொருளை ரெடி பண்ணுறாங்க. கத்தியோ இரும்பு வச்சு என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறாமோ அதை ரெடி பண்ணுறாங்க. கோதுமை மாவு ரொட்டி தொழிற்சாலைக்கு அனுப்பி உணவு உற்பத்தி பண்ணுறாங்க. புரியுதா? அடுத்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமான பங்கு வகிக்கிறதுனா இந்த 3ஆம் நிலை சேவைத்துறை தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவைத்துறை அப்படின்றது தான் முக்கியமாக 3ஆம் நிலை. இதுதான் உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமான இதுவை செயல்பட்டு வருது. புரியுதா? உற்பத்திக்கான காரணி என்னென்னா ஒரு 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், பொருளை உற்பத்தி செய்து நுகர்தல் அப்படின்னு 2 இதாக சொல்கிறாங்க. உற்பத்தி செய்யும்போது அந்த பொருள் ஒன்றிலிருந்து இன்னொருத்தா மாற்றம் அடைந்து அதை உற்பத்திக்கானமாக அமைய உள்ளீடு பொருட்கள் எல்லாமே ஒரு அவுட்புட்டாக சேஞ்ச் பண்ணும். புரியுதா? அப்படி அவுட்புட்டாக சேஞ்ச் பண்ண பிறகு ஒரு பொருளுடைய உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள் 3 இருக்குது. 1 நிலம், உழைப்பு, முதலீடு, இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுல இந்த 3 காரணிகள் இணைந்து செயல்படும். இது நிலம், உழைப்பு, முதலீடு. ஆனால் அப்படி உற்பத்தி செய்கிற அந்த பொருளை விற்பனை செய்யறதுக்கு 4ஆவதா ஒரு காரணி தேவைன்னா அமைப்பு. ஏன்னா பண்டங்களும் பொருட்களும் அவங்களாவே உற்பத்தி செய்ய முடியாது, தாமாகவே உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் உற்பத்தி செய்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு காரணி தான் அமைப்பு, அதாவது நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு உற்பத்தி காரணிகள் 3 வகையாக சொன்னேன். முதல்நிலை உற்பத்தி காரணி, மூலப்பொருளிலிருந்து உற்பத்தி காரணிகள் 2ஆம் நிலை ஒரு 2ஆக பிரிக்கலாம். ஒரு முதல்நிலை உற்பத்தி காரணி நிலம், உழைப்பு. 2வது இயற்கையுடைய கொடை. அதை இல்லாமல் எந்த பொருளும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது. நேச்சுரல் இயற்கையை கொடுக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி ரெடி பண்ணுறோம். அது இல்லைன்னா நம்ம ரெடி பண்ண முடியுமானா முடியாது. அப்போது மூலப்பொருளிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகளில் முதலீடும் அமைப்பும் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 அமைப்புகளுமே முதல்நிலை உற்பத்தி காரணிகளோடு ஒன்றிணைந்து செயல்படும்போது தான் அதோட மொத்த உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இல்லைன்னா டவுன் தான் போகும். அடுத்து உற்பத்திக்கான காரணி சொல்லிட்டேன். முதலில் உற்பத்தி காரணி, மூலப்பொருளிலிருந்து உற்பத்தி காரணி சொல்லிட்டு நிலம். இல்லை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நிலம்னா என்னென்னா ஒரு உற்பத்தி காரணி. இயற்கை வளங்கள் எல்லாமே இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய முறை தான் சொல்லும். அப்போது நிலப்பரப்பு, நீர், கனிம வளம், காடு, மலை, தட்பம் எல்லாமே இந்த நிலம் அப்படின்ற ஒரு சொல்லுக்குள்ளே அடங்கக்கூடியது. அப்போ எல்லாமே என்னது? மனிதனால் உருவாக்கப்படாத பொருள். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கக்கூடிய வளங்களை அதை பொறுத்து நிலத்தின் வடிவம் சேஞ்ச் ஆகும். இப்போ வேளாண்மை செய்யும்போது அதை விளைநிலமாக இருக்கும். அதே மனை விற்பனை செய்யும்போது வீட்டு நிலமாக மாறும். விவசாயம் பண்ணும்போது ஒரு நிலத்தை வீடு கட்டும்போது வீட்டு நிலமாக மாறும். புரியுதா? நெக்ஸ்ட்டு நிலத்துடைய சிறப்பியல்புகள். நிலத்துடைய சிறப்பியல்புகளை பார்ப்போம். இதை நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவை பார்ப்போம். புரியுதா? உற்பத்தி அப்படின்றதுல ஃபஸ்ட்டு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். தயவு செய்து நான் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக படிங்க. புரியுதா? தேங்க்யூ.